நவம்பர் 22ஆம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்ட தகவலை இப்ப பார்க்கலாம். நேற்று 16ஆம் தேதி இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று 17ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில மெதுவாக நகரக்கூடும். வரும் 22ஆம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 18ஆம் தேதி நாளைய மழை நிலவரம். தமிழகத்தின் அநேக இடங்களிலேயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. 19ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பெய்ய வாய்ப்பு இருக்கு. 20ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. 21ஆம் தேதி மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. 22ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. 23ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை மையம் கணித்திருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை 18ஆம் தேதி வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரைக்கும் 18, 19, 20, 21ஆம் தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அப்படின்றதுனால இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு வானிலை மையம் அறிவுறுத்தியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.